சார் டேப் தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. உங்களை புதுசு மாத்தினா கரெக்டா இருக்கும். மாத்திடுங்க. ஒரு 400 ரூபா கொடுக்குறீங்களா? போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். வாங்கிட்டு வந்துடுறேன். ஏங்க அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு நீங்களே போய் வாங்கிட்டு வரலாம்ல. இந்த மாதிரி பிளம்பர்ஸ் எல்லாம் கடைக்காரங்க கூட லிங்க்ல இருப்பாங்களாம். 200 ரூபா டேப்ப 400 ரூபான்னு பில் போட்டு கொடுப்பாங்களாம். ஏய், எனக்கு என்னடி தெரியும் நல்ல பிராண்ட் எதுன்ட்டு? அவங்க தான் இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இருக்காங்க. நான் தப்பான ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் நான் தான் போய் மாத்தணும். இந்த மாதிரி சோம்பேறியா இருக்கிறதுனாலதான் இந்த பிளம்பர்ஸ் எல்லாம் 200 ரூபா டேப்ப 400 ரூபான்னு பில் போட்டு கொடுக்குறாங்க. பக்கத்து வீட்டு சௌமியா வீட்டுல இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. அவன் எக்ஸ்ட்ரா பில் போட்டு கொடுத்தா நம்மளுக்கு எப்படி தெரியும்? நீங்க பாரு, சபரி அப்படியே பட்டவன் இல்ல. அவன் ரொம்ப நல்ல வேண்டி, ரொம்ப நேர்மையான ஆளு. இந்த காலத்துல நேர்மையான ஆளெல்லாம் எங்கங்க பார்க்க முடியுது? உங்களுக்குலாம் நான் சொன்னா தெரியாது, பட்டாதான் புரியும். வாங்க அந்த கடைக்கு போய் பார்க்கலாம். அவனோட யோகிதை என்னன்னு அப்பதான் தெரியும். சரி. இல்லங்கண்ணே, என்னண்ணே பின்னப்பா? அந்த டேப் 250 ரூபா தான். நீ பாட்டு ஏதோ ஒரு ரேட்டு சொல்லிட்டு இருக்கா. போன வாரம் சத்யா ஆட்வேர்ட்ஸ்ல வாங்கினேன். கரெக்டான ரேட்டு சொல்லினா சொல்லு. எல்லாம் டேப் வேணா ஒண்ணு வேணாம். அண்ணே ரேட்லாம் ஏறி போச்சுண்ணே. தம்பி, அவனு நேற்றுக்கு நீங்க ஒன்றும் பிளம்பரா இல்ல. 5 வருஷமா பிளம்பர் வேலை தான் பாத்துட்டு இருக்கேன். இங்க பாரு, கடைசியா 220 ரூபா சொல்லி வாங்கிக்கிறேன். இல்லன்னா வேணாம். என்னன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சரி வாங்க, அந்த ரேட்டுக்கு தரேன் வாங்க. பாத்தீங்களா, 250 ரூபா டேப்ப 220 ரூபான்னு தரம் பேசுறான். வீட்டுக்கு வந்தோடனே கேளுங்க எவ்வளவு ஆச்சுன்னு. 350 ரூபான்னு சொல்லுவான். 130 ரூபா அடிச்சிருவான். இந்த பிளம்பர்ஸ்ங்களே இப்படிதான் கொள்ளை அடிக்கிறதுலே குறியா எடுப்பாங்க. சரி வாங்க போலாம். சார் டேப் வாங்கி சார். எவ்வளவு ஆச்சு? இது 220 ரூபா ஆச்சு சார். என்ன மீதி காசு? நான் போய் வேலையை பாக்குறேன். கௌசல்யா, எல்லா பிளம்பரும் ஏமாத்துறவங்க கிடையாது. நம்ம ஊர்லயோ நேர்மையா இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. நீ என்ன சொன்ன? பிளம்பருங்களா ஏமாத்துவாங்கன்னு சொன்னியா? அந்த கடையில போய் 250 ரூபாய் இருக்கிற டேப்பை 220 ரூபாய்க்கு பேரம் பேசி நம்ம 30 ரூபாய் சேமிச்சு கொடுத்துருக்காரு. இதே நம்ம போயிருந்தா 300 ரூபாய் டேப் சார் நல்லா தான் இருக்கும் சொன்ன உடனே வாங்கியிருப்போம். இனிமே வந்து பிளம்பர்ஸை தப்பா பேசுறத நிறுத்திக்க. சார் வேலையெல்லாம் முடிச்சேன் சார். நீங்க ஒரு தடவை பைப்பை செக் பண்ணி பாத்துக்கீங்க. எவ்வளவு ஆச்சு சார்? உங்ககிட்ட என்ன சார் காசு? உங்களுக்கு என்ன தோணுதோ கொடுங்க. அட சொல்லுங்க, நீங்க தான் வேலை பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு கரெக்டான சம்பளம் என்னன்னு சொல்லுங்க, கொடுத்துடலாம். ஒரு 200 ரூபா கொடுங்க சார். என்னங்க சார், இதுல 300 ரூபா இருக்கு. என்னங்க சார்? பரவாயில்ல வச்சுக்கோங்க. இல்ல சார், நான் பார்த்த வேலைக்கான கூலி 200 ரூபா தான். அது மட்டும் கொடுங்க, எனக்கு போதும். என்னங்க அப்புறம் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. நம்ம மாதிரி வேலை பார்க்குறவங்களாம் ஏமாத்துறவங்க கிடையாது. எங்க இல்ல ஒரு சில பேர் அப்படி இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனா அதுக்காக எல்லாரையும் தப்பா பார்க்காதீங்கன்னு தான் சொல்றோம். நாங்க வேலை செய்யறோம், அதுக்கு நீங்க காசு கொடுக்குறீங்க. அதுக்காக நாங்க வேலை செய்யும் போது நீங்க நின்று பார்த்துட்டு இருக்கிறது ஏதோ திருடனை பாக்குற மாதிரி இருக்கு. இனிமேல் அது மட்டும் கொஞ்சம் பண்ணாம இருங்களேன். ஐயோ அண்ணா, அப்பெல்லாம் நினைக்கலண்ணா. நீங்க அப்படி நினைக்கலன்னா எனக்கு சந்தோஷம் தான் மேடம். அதுவும் இல்லாம எங்களுக்கு இதெல்லாம் பழகிடுச்சு. சரி மேடம். சார் வேற ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லுங்க. வரேன் மேடம். மேடம், ஏசி இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருந்தாங்க, பண்ணிடலாங்களா? ஏசியா? நாங்க ஏசி எல்லாம் புக் பண்ணலையே. நீங்க அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க சார், நான் தான் புக் பண்ணிருந்தேன். காலையில 8 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க வருவீங்கன்னு. லேட் ஆகும்னா ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டீங்களா? மேடம், சென்னையில வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு மேடம். நிறைய இடத்துல ஏசி இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். அதான் உங்க போன் எடுக்க முடியல மேடம். கௌசி, நமக்கு எதுக்குமா ஏசிலாம்? அத்தை, இப்பெல்லாம் எல்லார் வீட்லயும் ஏசி இருக்கு அத்தை. பக்கத்து வீட்டு சௌமியா வீட்டுல 2 ஏசி இருக்கு. நம்ம வீட்டுல ஒண்ணு கூட இல்லைன்னா இப்படி. அதான் புக் பண்ணேன். மேடம், உள்ள எங்க இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா பண்ணிடுவோம் மேடம். உள்ள பெட்ரூம்ல மாட்டிருங்க. ஓகே மேடம். டேய், உள்ள எடுத்து வாடா. கௌசி, சபரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? இன்னும் இல்லத்த, நான் பொறுமையா சொல்லிக்கிறேன். நீங்க ஃபோன் பண்ணி சொல்றேன்னு போட்டு கொடுத்துறாதீங்க. ஏய் சௌமி, ஏசி வாங்கிட்டேன்டி. சாச்சா, இஎம்ஐலாம் இல்ல, ரெடி கேஷ் தான். அடுத்து ஹால்ல தான் ஏசி போலான்னு இருக்கேன். இப்பெல்லாம் ஏசி இல்லாம இருக்கவே முடியறது இல்ல. இது ஸ்மார்ட் ஏசியா, ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆஃப் ஆயிருமா. மாமியார் ரூம்க்கா, அங்கெல்லாம் போட்டா அது குளூர்லயே சேர்த்துருண்டி. சரி சரி, நாளைக்கு ஷாப்பிங் போலாம். நீ டைம் மட்டும் பார்த்துட்டு சொல்லு. ம் சரிடி. கௌசி, என்னது இது? ஏங்க, கீழே ரூம்ல ஏசி பாத்தீங்களா? கூலிங் செம்மையா இருக்குல்ல. அப்புறம் இனிமே அதிகமா வெயில் அடிச்சுச்சுன்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஃபேன்லாம் வச்சு தூங்க வேணாம். நம்ம ஏசிலேயே தூங்கலாம். உனக்கு முதல்ல இந்த ஏசி வாங்குறதுக்கு எங்க இருந்து காசு வந்துச்சு? அதான் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்குன்னு ஒரு 50,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருந்தீங்களே, அதுலதான் வாங்கினேன். சரி, இப்போ எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவ? ஏங்க இப்பெல்லாம் பேசுறீங்க? இப்போ எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, டாக்டர் ஒரு 50,000 ரூபாய் வேணும்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்ணுவ? எங்க போய் ரெடி பண்ணுவ? அப்படி ஆச்சுன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பேன். ஓ, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. சரி, உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேளு பாப்போம். என்னங்க, என் ஃப்ரெண்ட் சௌமி காசு தருவாளா மாட்டானா செக் பண்றீங்களா? என் ஃப்ரெண்ட் எனக்கு என்ன வேணா தருவா. இப்போ உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி என் புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு 50,000 ரூபாய் இருந்தா அவனை காப்பாற்ற முடியும் அவள்கிட்ட கேளு. அழுதுகிட்டே பேசு, அப்பதான் நம்புவாங்க. ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ சௌமி, சபரிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுடி. என்னடி சொல்ற?
ஆமாண்டி, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். 50,000 ரூபாய் காசு வேணும்டி. என்கிட்ட இப்போ அவ்வளோ காசு இல்லையேடி. 2 நாள் முன்னாடி தான் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டாரு. என்கிட்ட இருந்தா நான் கண்டிப்பா கொடுத்துருப்பேன். என்ன பண்றதே தெரியலையே. சௌமி, இப்ப என் ஃப்ரெண்டுன்னு எனக்கு நீ மட்டும் தாண்டி இருக்க. 50,000 ரூபாய் காசு இல்லைனா சபரியை காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கடி. 1000 2000 கூட பரவாயில்ல, 50,000 கஷ்டம்டி. எனக்கு உன் கஷ்டம் நல்லாவே புரியுது. நீ வேற எங்கேயாவது ட்ரை பண்ணி பாரு. பாத்தியா, இங்க அர்ஜென்ட்டுக்கு ஹெல்ப் பண்றவங்க ரொம்ப கம்மி. நீ எமர்ஜென்சி சொல்லி கூட உன் ஃப்ரெண்டால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஏன் அவகிட்ட காசு இல்லாம கூட இருந்திருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நீங்க அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்கே நேரம் கரெக்டா இருக்கு. இல்ல மத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. புரியுதா? அந்த 50,000 ரூபாய் எமர்ஜென்சி ஃபண்டா போட்டு வச்சது நாளைக்கு உனக்கோ எனக்கோ ஏன் அம்மாவுக்கோ ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா கூட பாத்துக்கிறதுக்காக தான். நீ என்னன்னா கொஞ்சம் கூட அதை பத்தி யோசிக்காம அந்த காசு எடுத்து ஏசி வாங்கி போட்டிருக்க. இப்ப நாளைக்கு நமக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு வச்சுக்கோ, யார்கிட்ட போய் காசு கேட்டு நிற்போம் சொல்லு? சாரிங்க, நாளைக்கே ஏசியை ரிட்டர்ன் பண்ணிட்டு அந்த காசை எமர்ஜென்சி ஃபண்ட்ல போட்டுறேன். எமர்ஜென்சி ஃபண்டை என்ன கஷ்டம் வந்தாலும் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதா? அதை மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எப்படி நம்ம லைஃப்ல சேவிங்ஸ் முக்கியமோ அதே மாதிரி தான் அந்த எமர்ஜென்சி ஃபண்டும். எல்லாருமே மெடிக்கல் செலவுக்காக கொஞ்சம் காசு சேர்த்து வைக்கணும். புரியுதா? புரியுதுங்க. இனிமேலாச்சும் இப்படி பண்ணாத.